ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் விஜய் நித்யஸ்ரீ. வெல்கம் டு மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா காலிவுட்ல லவ் ஃபீல்னா என்ன? ஸோ, அத எப்படி ஒரு மாடர்ன் லவ்வா காட்டணும் அப்டிங்கிறத பாலு மகேந்திரா, மணிரத்னம்க்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறது கௌதம் வாசுதேவ் மேனன். That feeling about romance gets reflected in many other ways. இவரோட மூவிஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இவரோட மூவிஸ் எடுத்துக்கிட்டா, அதுக்குன்னே ஒரு யூனிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் காட்டுற ஒவ்வொரு விமன் போர்ட்ரைல்ஸா இருக்கட்டும், அந்த வாய்ஸ் ஓவரா இருக்கட்டும், அந்த மென் அந்த கேரக்டரா இருக்கட்டும், அல்லது அதுல வில்லன்ஸ்க்குன்னே ஒரு தனி ஒரு ரோல் அதுல அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாரு. அந்த மூவிஸ் எல்லாம் பத்தி தான் இன்னைக்கு ரொம்பவே பிரீஃபா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜிவிஎம் பத்தி எடுத்துக்கிட்டா, இவர் ஒரு இன்ஜினியரா இருந்து, நெக்ஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணி, இப்ப ஒரு ஃபிலிம் இவருடைய கேரியர் பீக் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா ஒரு 2000ல மின்சார கண்ணா அப்டின்ற மூவில ராஜீவ் மேனனுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண இவரு 2001ல மின்னலே அப்டின்னு மாதவன், ரீமா சென் ஆக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய லவ் ஸ்டோரியான பிளாக் பஸ்டர் மூவி. எல்லாருமே இப்ப வரைக்கும் அந்த மூவிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட காம்போல எடுத்தனால இது எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான புடிச்ச மூவி அப்டின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த வரிசையில பார்க்கும்போது காக்க காக்க அண்ட் அது மட்டும் இல்ல, வேட்டையாடு விளையாடு இந்த மாரி மூவிஸ் எல்லாமே ஒரு ஹேட்ரிக் சக்சஸ ஜிவிஎம்க்கு குடுத்தது. விண்ணை தாண்டி வருவாயா, வாரணம் ஆயிரம்னு ஒவ்வொரு பாண்டையும் அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாரு. அவர் ஒண்ணும் அவரு தெளிவா ஸ்கிரீன் பிளேலயும் சரி, டைரக்ஷன்லயும் சரி, ஜிவிஎம் இப்போ அப்படி எடுக்க மாட்டாரா அப்படின்னு எல்லாருமே ஏங்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் 2008ல ரிலீஸ் ஆன வாரணம் ஆயிரம் எல்லாரோட ஒரு ஸ்பெஷல் மூவி அண்ட் எல்லாருமே அவ்ளோ ஈஸியா ரிலேட்டபிளா எடுத்துப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அவர் காமிச்ச ஒவ்வொரு லைஃப் லெசன் நான் சொன்ன மாதிரி பேரண்டிங்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமும் திரும்பவும் ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிறத அந்த செகண்ட் லவ் ஃபேஸா அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்து என்னை நோக்கி பாயும் தோட்டா, நீதானே எந்தன் பொன் வசந்தம்ல ஹிட் ஆகலனாலும் அது ஒரு கல்ட் கிளாசிக்கான மூவி. அந்த மூவிக்குமே ஒரு தனியான ஃபேன் பேஸ் இருக்கு. எப்படின்னா, அது இளையராஜா மியூசிக்ல வேற ரிலீஸ் ஆயிருக்கு. ஜீவா அண்ட் சமந்தாவோடைய அந்த கெமிஸ்ட்ரி அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. நான் சொன்ன மாரி மின்னலையில எப்படி ஒரு மாடர்ன் லவ்வ அழகா காமிச்சிருப்பாங்களோ, அதே மாரி இதுலயுமே அந்த ஸ்கூல் ஃபேஸ், காலேஜ் லைஃப் இது எல்லாத்தையுமே தாண்டி லவ் எப்படி இருக்கணும், எப்படி காட்டணும், லவ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம, அத சேர்த்து வச்சாலும், பிரிச்சாலுமே ஜிவிஎம் கிட்ட தான் போயிட்டு நம்ம கேட்போம். நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னா என்னை அறிந்தால். இந்த மூவிக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் கண்டிப்பா இருந்துட்டே இருப்பாங்க. என்னதான் அஜித் நடிச்சாலும், அருண் விஜயோடைய அந்த வில்லன் கேரக்டருக்கே தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க. இந்த மூவிஸ்ல வர மியூசிக்கா இருந்தாலும் சரி, அவர் வில்லனை எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அந்த வாய்ஸ் ஓவர் எல்லாத்துக்குமே அந்த கேரக்டர் தனியாவே அப்படி நிக்கும். இப்போ போயிட்டு அந்த சாங் எடுத்து பார்த்தாலே அஜித்தோடைய ஒரு ஃபேவரைட் மூவி. அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உள்ள மூவி. 2015க்கு அப்புறமா ஜிவிஎம் எடுத்த மூவிஸ்ல வெந்து தணிந்தது காடு. இப்போ எடுத்தா கூட அந்த பிஜிஎம்ஸ்க்கு ஏ.ஆர். ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், ஜிவிஎம் இந்த காம்போல எடுத்தாலே அந்த மூவி ஹிட் தாங்க. அது மட்டும் இல்ல, ஜிவிஎம்மோட அந்த தனியான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், அதுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அச்சம் என்பது மடமையடா இது எல்லாமே அந்த சாங்ஸ்க்கே ஃபேன் பேஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவருடைய லீகசி எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருக்கும். விமன் போர்ட்ரயல்ஸ் எல்லாமே அவ்ளோ அழகா இருக்கும். ஒண்ணுமே ஒரு விமன எப்படி பார்க்கணும், அவங்க எப்படி லவ் பண்றாங்க, அவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ரெஸ்பெக்ட்டோட அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள்க்கு ஜெஸ்ஸி, த்ரிஷாவோட கேரக்டரான ஜெஸ்ஸியா இருக்கட்டும், சமந்தா நித்யாவா காட்டுறதா இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரியான மேக்னா இந்த மாரி கேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ கூட ஆடியன்ஸ் கிட்ட கேட்டாலுமே அவங்க அவ்ளோ ரிலேட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 2020 அந்த கோவிட் டைம்க்கு அப்புறம் ஜிவிஎம்மோட மூவிஸே இன்னும் ரொம்ப ராவாவும், ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது. எப்படி பார்த்தா ஒரு லவ் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா எடுத்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி எடுக்கும்போது, இப்ப எக்ஸாம்பிள் பாவக்கதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஹானர் கில்லிங்கான ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதையுமே அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த வான்மகள் அப்படிங்கிற எபிசோட் ரொம்பவே பயங்கரமாவும், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இதனால என்ன நடக்குது அப்படிங்கிறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. இதுக்கே ஜிவிஎம்க்கு ஒரு தனி அவார்ட் குடுக்கலாம் அப்படின்ட்டு ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் நெக்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா நவரசா மூவில உள்ள ஒரு எபிசோடான கித்தார் கம்பி மேல் நின்று அவ்ளோ அழகான ஒரு ரொமான்டிக் மூவி. சூர்யாவ அந்த மாதிரி திரும்ப நாங்க அகைன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. இந்த மூவியோடைய பிளேலிஸ்ட்டுமே எல்லாரோட ஃபேவரட்டான பிளேலிஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு
எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அட் த எண்ட் என்ன அப்டின்னா வந்து சினிமா எடுத்துக்கிட்டா வந்து சில டைரக்டர்ஸ் வருவாங்க, ஹிட் குடுப்பாங்க. ஃப்ளாப் ஆனா அப்டியே போயிடுவாங்க. ஆனா கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு ஜெனரேஷன் இன்ஃப்ளூயன்ஸே கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட துருவ நட்சத்திரம் மூவி வந்து வந்துட்டே இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. சில ஸ்ட்ரகிள்ஸ்னாலயும், நெறைய இஷ்யூஸ்னாலயும் மட்டுமே தான் தள்ளி போயிட்டு இருக்கு. வி வாண்ட் ஜிவிஎம் அப்டின்னு தான் சொல்லணும். சீக்கிரம் கம்பேக் குடுங்க. அண்ட் உங்க மூவிஸ்க்காக நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே உங்க ஃபேன் தான். மூவிஸ் வந்து இன்னும் நெறைய வரணும் அப்டின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் உங்க ஃபேவரைட் ஜிவிஎம் மூவி என்னங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மெஸ்மரைஸ் புரொடக்ஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் விஜய் நித்யஸ்ரீ சைனிங் ஆஃப். பை.